Hello my dear friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல உங்க எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படினு சொன்னா என்னோட ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन. இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்கும். சோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த क्वेश्चन என்ன அப்படினு சொன்னா நமக்கு அப்படினு சொல்லிட்டு ஒரு கோல் இருக்கும் இல்லையா? அந்த கோலுக்கு நாம நிறைய எஃபோர்ட் போட்டுட்டு இருப்போம். ஓகேங்களா? அப்படி நம்ம எஃபோர்ட் போடும்போது அந்த கோல் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான கோல் வந்துட்டு இப்போ இருந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில கோல் இருக்கும் இல்லையா? அந்த கோலுக்கு ரிலேட்டடான நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஓகேங்களா? நான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோலுக்கு ரிலேட்டடான பாசிட்டிவான விஷயத்தை தான் நான் வெளிப்படுத்தணும். ஆனால் எனக்குள்ள நெகட்டிவான தாட்ஸ் தான் வருது. நான் இப்போ என்ன செய்கிறது? இந்த நெகட்டிவான தாட்ஸை நான் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ அதனால மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட போயிட்டு ரீச் ஆகும். பாருங்கள், உங்களுடைய கோல் உங்களுக்கு வாண்டட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு பேரண்ட்ஸுடைய பெர்மிஷனோட மேரேஜ் நடக்கணும். எனக்கு மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அதுவும் பேரண்ட்ஸுடைய பெர்மிஷன் கூட அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சில இடங்களில் வந்துட்டு பணம் போய் மாட்டிக்குது. ஸோ அதனால் அந்த பணம் என்கிட்ட திரும்பவும் வருமா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் எப்படி வந்துட்டு பாசிட்டிவாக நினைக்க முடியும்? இந்த ஒரு கேள்வி அதிகமாக கேட்குறாங்க. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஜாப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே இன்டர்வியூ போனேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக என்னை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு அகெயின்ஸ்டாகவே யோசிக்கிறேன். இதை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் எப்படி பாசிட்டிவாக நினைக்க முடியும்? பாசிட்டிவான எண்ணங்கள் வரவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நல்ல ஒரு விளக்கம் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க இப்போ நான் பேசுகிற விஷயத்தில் தான் இருக்கணும். ஓகேங்களா? மேரேஜ் உங்களுக்கு வேணும், அதுவும் பேரண்ட்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். ஓகேங்களா? ரெண்டாவது, பணம் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் அது வராமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு சந்தேக கேள்வியவே மெஜாரிட்டி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு கேள்வியை மெஜாரிட்டி நீங்கள் உங்கள் ஆழ் மனசுக்கு கொடுக்குறீங்களோ அந்த கேள்வி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஓகேங்களா? ஜாபுக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, அந்த இடத்துல எனக்கு இந்த ஜாப் கிடைக்காம போகிறதுக்கான என்னென்ன உங்களுக்கு தேவையோ அந்த பர்டிகுலர் ஜாப் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு என்னென்ன ரிலேட்டடாக இருக்குதோ அந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு லவ் மூவி பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். ஒரு காதல் திரைப்படத்தை பார்க்குறீங்க. அந்த படத்தில் ஒரு ஹீரோயினோ அல்லது ஹீரோவோ லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு பயங்கரமாக அழுவாங்க. அவங்களுக்கு ஜாபும் இருக்காது, ஃபேமிலியும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி வந்துட்டு காதலில் வந்து மூழ்கி போய் காதலும் ஃபெயில் ஆகிடும், அப்படி அழுதுட்ருப்பாங்க. ஸோ நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய சூழ்நிலையில் இருந்து யோசித்து அழுவோம். புரியுதுங்களா? அவங்களுடைய சூழ்நிலையில் இருந்து நம்ம யோசிக்கும் போது என்ன ஆகும்? அது நமக்கு நடக்கிற மாதிரி நம்ம உணர்வுகளை கொடுக்குறோம். ஓகேங்களா? அதனால தான் நம்ம கண்ணில் கண்ணீர் வருது. இதுதான் தப்பு. ஓகேங்களா? நீங்கள் ஒரு வியூவராக தான் எல்லா விஷயத்தையுமே பார்க்கணும். அதை விட்டுட்டு அது எனக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களோட உணர்வுகளை கொடுத்து நீங்கள் யோசிக்கிறீங்க. அது சூன்லி உங்களுக்கு ஆபத்தாக போய் முடியறதுக்கு 100% சான்சஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஒரு வியூவராக தான் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே பார்க்கணும்.
எதையெல்லாம் அப்படின்னா, உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னு சொன்னால், புரியுதுங்களா? உங்களுக்கு ஜாப் வேணும், மேரேஜ் வேணும், உங்களுக்கு மணி வேணும், பண சிக்கலில் இருக்கேன், கடன் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான பாசிட்டிவான விஷயங்களை தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். புரியுதுங்களா? உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு வாண்டட், ஒரு கோல் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு ரிலேட்டடான தப்பான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது. அதனால அதை பற்றின சிந்தனைகளை விட்டுருங்க. அதுக்கு ரிலேட்டடான பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, அது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு இன்டர்வியூ போகிறீங்கல்ல, அந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கேன், நான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த ஜாப் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? சும்மா வெட்டி நம்பிக்கை வைக்கிறதுக்கும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்னென்ன, உங்களுக்கு சாதகமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மெஜாரிட்டி நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மெஜாரிட்டி நீங்கள் நோட் பண்ணும் பொழுதே வந்துட்டு நீங்கள் அந்த வைப்ரேஷனை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த வைப்ரேஷனை நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும், அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். கிளியர் ஆகிடுச்சுங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய பேர் அவங்களுடைய டவுட்ஸை நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதற்கான பதிலை நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் நிறைய பேருக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். நான் நிறைய பேருக்கு லவ் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் லவ் அட்ராக்ட் பண்ணணும், மணி அட்ராக்ட் பண்ணணும், ஜாப் அட்ராக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.